ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஷமிராஸ் ட்ராயிங் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் என்ன பார்க்க போகிறோம், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோ கூட வந்தாச்சு. இப்போ ஒரு சும்மா ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சும்மா கலர் பேப்பர்ஸ் ஒன்று, ஒயிட் பேப்பர் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ 2020 முடிஞ்சு போயிடுச்சு. 2021க்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பட்டர்ஃப்ளை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். சிம்பிள் பட்டர்ஃப்ளை அப்படின்றத சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி டிசைன்ஸ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். உங்களுக்கு அது எது பிடிக்குதோ அதை நீங்களே பண்ணிக்கோங்க. இது நான் கூகுளெலாம் போகல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் என்னுடைய ஓன் ட்ராயிங் தான் அது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்தமாரி இருக்கக்கூடிய பீசஸை கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ நமக்கு 2 பாகம் கிடைக்கும். இப்போ நமக்கு 2 பீசஸ் ஆஃப் த பேப்பர் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் அதிலே பிங்க்கு வித்து ப்ளூ அண்ட் தென் லைட் எல்லோ. ஓகேவா. இப்போ நான் அந்தமாரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது டொமக்ஸோடைய இதுதான். இதுவும் நான் ரிவ்யூவாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு 3 மணிக்கு அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் ஆகும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. இப்போ தான் நான் இதை புதுசாக வாங்கியிருக்கேன். அதோடைய ரிவ்யூ நாளைக்கு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ சைடில் நம்ம நல்லா ட்ரா பண்ணிக்கலாம். எல்லா இதுவையும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதை லைட்டாக கொஞ்சம் திக்காக ஆக்கிக்கலாம். நாங்கள் இப்போ விட்ருக்க பேஜெல்லாம் கொஞ்சம் லைட்டாக திக்காக நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் நல்லா கிறுக்கி விட்டுக்கோங்க அதோடைய சின்ன உடம்பு. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்தமாரி இப்போ சும்மா உங்களுக்கு எங்கெல்லாம் லைன் பண்ணணும் அப்படின்றது தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தமாரி. ஓகேவா. அதேமாரி இப்போ 4 பக்கமும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கமும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாருங்கள். ஜஸ்ட்டு இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வித் க்ரீட்டிங் கார்டு கூட சொல்லிக்கலாம், இல்லை பர்த்டேக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களுடைய இஷ்டம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இப்போ முடிச்சாச்சு. இது எப்படியோ கோடு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதில் நீங்கள் நான் 3 கலர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா. ஓகே. இப்போ அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஒயிட் பேப்பர் எடுத்து அதை முக்கோண ஷேப்ஸில் மடிச்சுட்டு அதை அந்த பேப்பர் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் மெலிசாக வர மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டேன். சரிங்களா. நான் அந்த பேப்பர் கட் பண்ணாமல் ஒரு ஃபுல் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கலர் பேப்பர் செட் ஆகுது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் சின்னதாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் பேப்பரும் கட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கலர் பேப்பரில். ஓகேங்களா. இப்போ நான் என்கிட்ட ஆஃப் ஷீட் தான் இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா. ஆஃப் ஷீட் தான் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இவ்வளோ ஷீட் தான் இருக்குது. அதனால நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைட்டாக சைடில் கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒட்டிடலாம். ஓகேவா. கரெக்டாக பார்த்துட்டு ஒட்டிடலாம். இப்போது கரெக்டாக பார்த்துட்டு அதை நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா. இந்த பாட் இப்படி கை வச்சுட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் வச்சுட்டு இப்படி வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கையில் ஒட்டாமல் கூட உங்களுக்கு அழகான ஒரு கிஃப்ட்டு பேப்பர் உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் நான் ஒரு சொல்கிறேன், அந்த எண்டில் சொல்கிறேன். இப்போ நான் எங்கெல்லாம் இந்த பட்டர்ஃப்ளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இப்போ இது எனக்கு காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக நான் இந்தமாரி பண்ணிக்கிட்டேன். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இது ரொம்ப கிட்ட ஒட்டிக்கோங்க. 3மே ஒரே ஈவனாக ஒட்டிக்கோங்க. நான் இப்போ சைடாக ஒட்டிருக்கேன் பாருங்க. அந்தமாரி தேவையில்ல. 3மே ஒரே ஈவனாக ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா. கிட்ட ஈவனாக ஒட்டிட்டு இது பண்ணிக்கோங்க. நான் சைடாக ஒட்டியிருக்கேன். ஓகேவா. இப்போ நான்
இதை வந்து ஒட்டிட்டேன். இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அதை வந்து கட் பண்ணிட்டேன். அது பண்ணது தான் ரொம்ப தப்பாக போச்சு. கட் பண்ணாதீங்க நீங்கள். அப்படி பண்ணாலும் ஸ்ட்ரைட்டாக ஒன் பை ஒன்னாக கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் நீங்கள். இந்தமாரி கட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? நான் வந்து இந்தமாரி கட் பண்ணி தொலைச்சிட்டேன், சரிங்களா? இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது. எனக்கு வந்து மேபி ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கிஃப்ட்டு. இது வந்து நான் வந்து ஒருத்தவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வச்சுருக்கேன். நான் வந்து 2021 அப்படின்னு நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணல. பட் என்னுடைய கண்டென்ட் வந்து 2021. ஓகே, இப்போ வந்து நான் வந்து 3மே ஒட்டிட்ட அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது இப்போ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது பாருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அதை வந்து கம் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டுமே கம் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பிஞ்சு வராமல் இருக்கும், ஓகேங்களா? இந்தமாரி ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக்யூர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து கட் ஆக்கிடலாம். ஈவனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க, ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பார்த்தாலே தெரியும், நம்மளுடைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே எல்லாமே தெரியும் நினைக்கிறேன், ஓகேங்களா? தெரியும். இப்போ வந்து இந்த சைடில் ஒட்டிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் கீழே பாட்டத்தில் மட்டும் ஒட்டிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஹார்ட் கலர் ஷேப்ஸில் நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு இதில் பாதி வந்து ஹார்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பாதி வந்து ஹார்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க பீசஸ். நான் இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து அதை வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஒட்டிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. நான் வந்து எழுதாமலே ஒட்டிட்டேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. பட் அது விஜய் டிவிக்கு தான் ஒரு டிசப்பாயிண்ட் இருக்குது. எனக்கு வந்து அது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த ஐடியா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.